சென்ட்ரல் ஸ்டுடியோவில் கன்னியன் காதலிக்கு 1945 வருஷமோ 6ஆம் வருஷமோ பாட்டு எழுத வர்றார். அப்போ நல்லா பட்டையாக விபூதி அங்கவஸ்திரம் பேர் முத்தையா வந்திருக்கார் பாட்டு எழுதுறதுக்கு. நான் அங்கே வர்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் அசிஸ்டண்ட். எங்கள் சோமுலால் என்ன பண்ணுவார், ஒரு மாதத்துக்கு 5 படம் எடுத்தார்னா 5 படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டர்கள் பர்மனெண்ட்டாக ஆர்கெஸ்ட்ரா அங்கே ஒருத்தர் இருப்பாங்க. அதை தவிர சுப்பராமன், அத்தேப்பள்ளி ராமராவ், எஸ்வி வெங்கட்ராமையர், சிஎஸ் ஜெயராமன், இப்படி பல பேர் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து டியூனை போட்டு என் கையில் கொடுத்து பாட்டு எழுதி வாங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு டியூனை கொடுத்து கவிஞர் ஐயா வந்த உடனே அந்த டியூனுக்கு பாட்டு எழுத சொன்னேன். 3 நாள் பொறுத்து காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதேன்னு எழுதினார். அப்போது அங்கே சம்ஸ்தான வித்வான் யாருன்னு கேட்டிங்கன்னா உடுமலை நாராயண கவிராயர் தான். அவர் அந்த பக்கமாக வந்திருக்கார். என்னடா பண்ணிட்டீங்க, 3 நாளாக அவன் பல்லவி எழுதுனாங்கிறான், புதுசாக வந்தவன் என்ன ஏதாவது எழுதியிருக்காரான்னு கேட்குறாரு. எழுதியிருக்காரு வாத்தியாரியான். என்னடா எழுதினார் பாச்சுக்காமடா. காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே. என்ன நான் என்ன சொன்னேன் கவிஞர்கிட்ட, என்னையா கடி கிளி கஞ்சின்னு எழுதுறேன், நல்லா இல்லை வேற மாற்றுனேன். என்ன ஒரு முறை முடிச்சார் கவிஞர் கண்ணதாசன். அதே மாதிரி உடுமுறை நாள் வந்த உடனே எல்லாம் கடி கிளின்னு அசிங்கமாக இருக்கணும் அவரும் கேட்ட உடனே என்ன ஒரு பார்வை பார்த்தார். இந்த பையன் இவ்வளோ சின்னதாக வந்துட்டு நம்ம பாட்டு தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறானே, இப்படி ஒரு பார்வை என் மேலே அவருக்கு. ஸோ இவன் ஏதோ பல்லவியெல்லாம் எழுதி வாங்குறது பெரிய கில்லடி போலன்னு ஏதோ நினச்சிட்டாலும் தெரியல. அதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வளர்ந்தது.